வேளாண் குடிமகன் வேளாண் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று அரசு சொல்லுது. உன் மகன் கேட்கிற, ஏன் வேளாண் குடிமகன் விவசாயி கடனாளி ஆகிறான்? இந்த கேள்விதான் நீங்க எல்லாரும் எழுதி பார்க்கணும். ஏன் கடனாளி ஆகிறான்? உங்களுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். சாராயம் காட்சி வைக்கிறான்ல டாஸ்மாக் சரக்கு, அவன் பல லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபரா இருக்கிறான். சிகரெட்டு உயிரை கெடுக்கும், அதை விற்கிறேன் கடனாளி ஆகல. பான்பராக்கு உனக்கு புற்றுநோய் வர வச்சு கொல்லும், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், செல்வந்தனா இருக்கான், அவன் கடனாளி ஆகல. இந்த சுருட்டு புயல அவன் ஆகல. சிறக்கிற பிளேட்டு கத்தி செய்யறான்ல, பிளேட்டு கத்தி, அவன் கடனாளி ஆகல. அவனும் குண்டூசி தயாரிக்கிறான்ல, அவனும் காரு செருப்பு எல்லாரும் பணக்காரனாக கடனாளி ஆகல. ஏன்? அவன் தயாரிக்கிற பொருளுக்கு விலைய அவனே முடிவு செய்யறான். ஆனா விவசாயி விளைய வைக்கிற தேயிலைக்கோ அல்லது கிழங்குக்கோ கேரட்டுக்கோ முள்ளங்கிக்கோ தக்காளிக்கோ கத்தரிக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ தென்னைக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடியல. இதனால் விவசாயி இழப்பை சந்திக்கிறான், அவன் ஏழையாகிறான், கடனாளி ஆகிறான், வாழ முடியாத சாகிறான்.